டாக்டர், ஸ்ட்ரெயிட்டா ஹார்ட்ல பிளாக் வர மாதிரி சீப் அண்ட் பெஸ்டா ஒரு ப்ராடக்ட் சொல்லுங்க. இவன் போதும். சீப் அண்ட் பெஸ்டா பிளாக்க ஈஸியா எடுத்துட்டு வந்துடலாம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க சாப்பிடுற இந்த குச்சி ஐஸ்கிரீமே கிடையாது, இது ஒரு ஃப்ரோசன் டெசர்ட். இது செய்யறது மில்க் பேஸ்ட் ஃபேட்ஸ்ல எல்லாம் கிடையாதுங்க, பாம் ஆயிலையும் வெஜிடபிள் ஆயிலையும் தான் செய்யறாங்க. அதனாலதான் இது ஐஸ்கிரீம்னு சொல்லாம ஃப்ரோசன் டெசர்ட்னு சொல்றாங்க. அதுவும் இதை டெய்லி சாப்பிடுற ஆளா இருந்தீங்கன்னா உங்க ஹார்ட்ல பிளாக் உருவாகிறதுக்கு 4 விதமா ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட், இது உங்க எல்டிஎல் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணும். அது கண்டிப்பா உங்க ஆர்டரிஸ்ல பிளாக்கேஜஸ் கிரியேட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட், ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால், அதுதாங்க குட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். இது உங்க ஹார்ட்டுக்கு உங்க பிளட் வெசல்ஸையே காப்பாத்துற பாகுபலி மாதிரி. அப்போ இந்த ஐஸ்கிரீம் நீங்க ரெகுலரா சாப்பிடும் போது கட்டப்பா மாதிரி நீங்களே உங்க பாகுபலியை குத்திடுவீங்க. தேர்ட், இந்த எக்ஸஸ் சுகரி ஃபுட் இதை டெய்லி ரெகுலரா சாப்பிடும் போது உங்க சுகர் லெவல்ஸை ஜாஸ்தி படுத்தும். அது உங்களுக்கு வெயிட் கெயினை கொடுக்கும். அதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும், பின்னாடியே டயபெட்டிஸும் வரும். லாஸ்டா செரி ஆந்தி கேக் மாதிரி பாடி ஃபுல்லா இன்ஃப்ளமேஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பாம் ஆயில் பேஸ்ட் டெசர்ட்ஸ். அந்த இன்ஃப்ளமேஷன் தான் ஹார்ட் அட்டாக்கான என்ட்ரி கேட். என்னப்பா ப்ராடக்ட் ஓகேவா? சூப்பர் டாக்டர்.